ஸ்ரீமந்தி குழுவின் ஸ்ரீமண்டலி குழுவின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ ஓப்பனிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் स्वयं रूप कदा मह्यं ददान्तीश्वरपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुविन् वैष्णवां च श्रीरूपं साक्षादं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगगणललिता श्रीविशाखाविदां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी। போன வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து பிரம்மதேவர் சிவபெருமானை எப்படி அமைதிப்படுத்துவாங்கன்னு பார்க்க போறோம். இத நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தெளிவா சொல்வதற்காக ஸ்ரீமதி சுபாங்கி ராதிகா தேவி மாதாசி வந்திருக்காங்க. அவங்க நம்ம துபாயில ஜி2ல யாத்திரையில இருக்காங்க. இவங்க ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப யூத் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சில்ட்ரன் கிளாஸ், கிட்ஸ் கிளாஸ் எல்லாருமே ரொம்ப அருமையா எடுத்துட்டு இருக்காங்க. நமக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப கேட்க ஆவலுடன் இருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சுபாங்கி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லாருக்கும். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு 5 minutes நம்ம கீர்த்தன் பண்ணிட்டு நீங்க செஷனை ஆரம்பிக்கலாம். பிரம்மாவுடைய ப்ரேயர்ஸ், அவர் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறத விட சிவாவை குளோரிஃபை பண்றார், அவர் அப்ரோச் பண்றார். ஸோ ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேருடைய ஸ்டேட்டஸை பத்தி குளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு லிரிக்ஸ் வேர்டிங்ஸ் வைஷ்ணவா சாங்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 2 lines தான் இன்னைக்கு பாட போறோம். ஓகே, हरे कृष्णा। ब्रह्म बोले चतुर्मुखे कृष्ण कृष्ण हरे हरे, शिवा बोले पंचमुखे ராம ராமா ஹரே ஹரே. இந்த 2 லைன் தான் எல்லாருக்குமே தெரியும். பிரம்மா அப்படின்னா அவருக்கு 4 heads, 4 தலை உடையவர் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிவாவை பஞ்சமுகம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வர்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரை தான் குளோரிஃபை பண்றோம். அவங்க 2 பேரும் சத்துர்முகே. பிரம்மா எப்போதும் என்ன அவர் ப்ரே பண்றார், யாரை ப்ரே பண்றார்? கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவர். அதே மாதிரி சிவா, லார்ட் சிவா விஷ்ணு புராணத்துல ஈவன் விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ராம நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அவர் ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ அந்த 2 லைனை தான் நம்ம இப்ப கீர்த்தனா பாட போறோம். ஓகே, कृष्ण कृष्ण हरे हरे, ब्रह्म बोले மாதாஜி, இந்த மியூசிக் ஆன் பண்ணிக்கோங்க மாதாஜி. கொஞ்சம் கிளிச்சா அது பாடும் பொழுது. மியூசிக் கேட்கலையா மாதாஜி? ஆமா, நமக்கு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா மாதாஜி, மியூசிக் ஆன்னு சொல்லிட்டு. பேசும்போது கிளியரா இருக்கு, பாடும்போது லோ, மீடியம், ஹை, பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரிஜினல் சவுண்டா ஃபார் மியூசிஷியன்ஸ்? கரெக்ட். ஒரிஜினல் சவுண்ட் ஆன் பண்ணுங்க மாதாஜி. கரெக்ட். ஓகே.
ब्रह्मभूते चतुर्मुखे कृष्ण कृष्ण हरे हरे ब्रह्मभूते चतुर्मुखे कृष्ण कृष्ण हरे हरे सॉरी ब्रह्म बोले चतुर्मुखे कृष्ण कृष्ण हरे हरे शिव बोले पंचमुखे राम राम हरे हरे शिव बोले पंचमुखे राम राम हरे हरे ब्रह्म बोले चतुर्मुखे कृष्ण कृष्ण हरे हरे शिव बोले पंच हरे कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा गुरुदेवा जय गुरुदेवा। श्री श्री हरिनाम संकीर्तन की जय, श्रील प्रभुपाद की जय। ताई गौर प्रेमानंदे हरि हरि बोल। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। So just Bhagavatam glorification words to later. Namanya sloka part pohla. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विपत बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं बुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी।
नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत् दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् सत्। हरे कृष्णा माताजी's, need all your blessings. So Brahma உடைய prayer, பிரம்மா இடத்துல ப்ரே பண்றார். ஸோ இது 4th cantoல சிவாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவர் பண்ற குளோரிஃபிகேஷன் அண்ட் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா ப்ரேயர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு வேண்டுகோளோட நம்ம அப்ரோச் பண்றது பகவானை. அப்படி இல்லாட்டி வெறுமன குளோரிஃபை பண்றது வந்து குளோரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். மதிய வாய்ஸ் கேக்குதா? இன்டர்நெட் கனெக்ஷன் நாட் ஸ்டேபிள்னு வருது. இல்ல கரெக்டா இருக்கு மச், வாய்ஸ் கிளியரா இருக்கு. தேங்க் யூ. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்டோட வந்து அப்ரோச் பண்ணுறது. இங்க பிரம்மாவும் வந்து ஒரு ரெக்வஸ்டோட வந்து சிவாவை அப்ரோச் பண்ணுறார். ஸோ இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வரலாம். சிவா அவருடைய பொசிஷன் என்ன? ஸோ பிரம்மா ஏன் அவரை வந்து அப்ரோச் பண்ணணும்? பிகாஸ் பிரம்மாவுடைய ஐப்ரோஸ்க்கு இடையில கோபத்துல வெளிப்பட்டவர் தான் வந்து ருத்ரா அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதுல. ஸோ சிவாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து முன்னாடி எனிவே கேள்விப்பட்டிருப்பீங்கள்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ல. இருந்தாலும் ஜஸ்ட் அதை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம், என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து. ஸோ சிவா அப்படின்னா வந்து 2 கேட்டகரியை வந்து அவரை சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சதாசிவா அப்படின்னு சொல்லப்படுறவர். சதாசிவா வந்து அவர் வந்து விஷ்ணு தத்துவத்துக்கு கீழே வந்து வரார். ஓகே, விஷ்ணு தத்துவம் அப்படின்னா வந்து எல்லாருமே பகவானுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ், பகவானுடைய விரிவு அங்கங்கள், அவங்கள வந்து நம்ம விஷ்ணு தத்துவ கேட்டகரியில வந்து சொல்றோம். ஸோ அந்த அதுல வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் விரிவங்கங்களும் இன்கார்னேஷன்ஸ் அவருடைய அவதாரங்களும் அடங்கும். ஸோ இந்த மாதிரியா வர்ற அவருடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் இன்கார்னேஷன்ஸ், அதாவது விரிவங்கங்கள், அவருடைய அவதாரங்கள், அவங்க வந்து விஷ்ணு தத்துவத்துக்கு கீழே வராங்க. விஷ்ணு தத்துவம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க பகவானுடைய எல்லா ஆப்புலன்ஸும் சக்தியும் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அதே சமயம் அவங்க அத்தனையும் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பர்டிகுலர் பர்பஸ்க்காக வந்து அவங்க அந்த அவதாரம் எடுத்து இங்க வர்றாங்க. அதே மாதிரி பர்டிகுலர் பர்பஸ்க்காக வந்து அவங்க பகவானுடைய எக்ஸ்பான்ஷனா வந்து ஒரு நேம்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுடைய பகவானுடைய எல்லா சக்தியும் அவங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனா வந்து அவங்க விஷ்ணு தத்துவத்துக்கு கீழே வந்து இருக்கிறாங்க. பட் இங்க வந்து ருத்ரா அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஆக்சுவலி ருத்ரா அவர் தான் வந்து பிரம்மதேவருடைய 2 புருவங்களுக்கு இடையில இருந்து வெளியில வந்தவர். அவர் பேரு வந்து ருத்ரா. ஸோ அவர் வந்து ஆக்சுவலி பகவானுடைய ஆக்சுவலி டைரக்டா வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது நம்ம அவரை. ஏன்னா வந்து பிரம்மதேவர் வந்து அவரை எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வந்து அவருடைய பிரேயர்ஸ்ல ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத் சஞ்சாயத்தே நகிததா பிரதகஸ்தி ஹேதோ, அதாவது பாலையும் தயிரையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. பகவான் வந்து பால் அப்படின்னா வந்து ருத்ரர் வந்து என்னன்னு சொல்லப்படுது, தயிர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பால் ப்ராடக்ட் கீழே தான் வந்து தயிர் வரும். தயிர் வந்து அதுவும் வந்து அங்க பாலினுடைய ஒரு அங்கம் தான். பால் தான் வந்து திரிந்து வந்து தயிரானது. ஸோ
தயிருக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு, பாலுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு. பால் வந்து தயிர் ஆகலாம், ஆனா தயிர் வந்து பாலாக முடியாது. சோ அதேதான் வந்து சிவாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில உள்ள அந்த நிலை. சோ இவங்களும் வந்து குவாலிட்டி வைஸ், அதாவது பொதுவா வந்து தத்துவங்கள் அப்படின்னு சொன்னா 3 கேட்டகரியா அது பிரிக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு தத்துவம், சிவ தத்துவம் அண்ட் ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ நம்மளும் பகவானுடைய அங்கம் தான், சிவாவும் பகவானுடைய அங்கம் தான், தேவர்களும் பகவானுடைய அங்கம் தான். பட் நம்மளுடைய அந்த குவாலிட்டிஸுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்ல வந்து இருக்கிறோம், டிஃப்ரெண்ட் லெவல்ல வந்து நம்ம இருக்கிறோம். சோ அதே மாதிரிதான் வந்து சிவா வந்து அவர் வந்து ஜீவாவோட கம்பேர் பண்ண முடியாது, அதே சமயம் வந்து பகவானோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையவர். சோ அவர் ஜீவ தத்துவால வந்து வரமாட்டார், வந்து தனியான ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் சிவாவை. சோ இங்க வந்து ருத்ரா அவர் தான் வந்து சிவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல சொன்ன சதாசிவா அப்படிங்கிறது வந்து மேல வந்து வைகுந்த லோகத்துல ஒன் ஆஃப் த பிளானட்ல வந்து அவர் வந்து பிரிசைடிங் டேட்டியா இருக்கிறாரு. அவர் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு. சோ அவர் வந்து ஃபுல்லி டிரான்சிடென்டல். விஷ்ணு தத்துவம் அப்படின்னாலே வந்து அவர் எப்போதுமே வந்து டிரான்சிடென்டல் பர்சனாலிட்டி. ஏன்னா விஷ்ணு தத்துவத்துல இருக்கிறவங்க இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல வந்தாலும் அவங்க இந்த 3 குணங்களினால, இந்த மெட்டீரியல் மோட்ஸ்னால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. சோ அவங்களதான் வந்து நம்ம விஷ்ணு தத்துவா அப்படின்னு சொல்றோம். அப்ப சிவா தத்துவாவுடைய நிலை என்ன அப்படின்னா வந்து சிவா தத்துவா வந்து இந்த மெட்டீரியல் மோடோட மிக்ஸ்ட் ஆகி வந்து அவர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அவர் வந்து ஆக்சுவலி ஹி இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் மோட் ஆஃப் இக்னரன்ஸ் இல்லையா. 3 விதமான குணங்கள்ல வந்து அவர் மோட் ஆஃப் இக்னரன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்றதா, பிரிசைடிங்கா வந்து அவர் இருக்கிறார். சோ பிரம்மதேவர் வந்து ரஜசி குணத்துக்கு வந்து அவர் வந்து கண்ட்ரோலரா இருக்கிறார், அண்ட் விஷ்ணு வந்து சாத்வி குணத்துக்கு வந்து கண்ட்ரோலரா இருக்கிறார். சோ இங்க வந்து ஜஸ்ட் இதனுடைய ப்ரில்யூட், இதனுடைய இன்ட்ரோ என்னன்னு பார்ப்போம். எதுக்காக வந்து பிரம்மா வந்து சிவாவை அப்ரோச் பண்றாரு அப்படிங்கிறது. சோ தக்ஷருடைய யாகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ தக்ஷனுடைய யாகத்தை என்ன பண்றாரு, அவர் சிவாவை நெக்லெக்ட் பண்றார். சிவாவை வந்து அவர் கூப்பிடல. அவருக்கு எப்பொழுதுமே வந்து சிவா மேல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு அவருக்கு. ஏன்னா தன்னுடைய மாப்பிள்ளையா அவர் இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரு. சோ அதை பத்தி ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதனால அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறத. சோ அவர் வந்து நடத்தின யாகத்துல வந்து சிவாவை வந்து கூப்பிடல. பட் சதி, அவருடைய ஒய்ஃபான சதி வந்து தன்னுடைய அப்பா நடத்துற யாகத்துக்கு தன்னை கூப்பிடலனாலும் பரவாயில்ல, பிகாஸ் தன்னுடைய அப்பாவா இருக்கிறதுனால வந்து நான் போய் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அட்டன் பண்றாங்க. பட் அங்க வந்து ஈவன் நடத்துற யாகத்திலையும் வந்து ஹவீர் பாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யாகத்தினுடைய பங்கு எல்லா தேவர்களுக்கும் வந்து ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணும், அவங்களுடைய ஷேரை வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணும். சோ அது பிகினிங்லயே வந்து அவங்களுடைய நேம வந்து சொல்லி அந்த யஜ்ஞங்கள்ல வந்து சொல்லுவாங்க மந்திரங்களை. சோ அதுல வந்து பார்த்தோம்னா வந்து சிவாவை வந்து அவர் நெக்லெக்ட் பண்றார் அப்படின்னு தெரிஞ்சது யஜ்ஞத்தின் தொடக்கத்திலேயே. சோ அப்பவே வந்து சதி வந்து சொல்றாங்க, நீங்க வந்து பண்றது வந்து சரியில்லை, எந்த காரணத்தினால பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபத்துல என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய பாடியை வந்து விட்டுடுறாங்க, மெட்டீரியல் பாடியை வந்து திறந்துடுறாங்க. சோ அந்த செய்தி வந்து இவருக்கு வந்து ரீச் ஆகுது. யாருக்கு? சிவாவுக்கு. சிவா வந்து அட்டன் பண்ணல இல்லையா, சோ அவருக்கு வந்து செய்தி ரீச் ஆகுது. சோ அவர் கோபத்துல என்ன பண்றார், தன்னுடைய முடிய எடுத்து கோபத்துல வந்து அவர் பிச்சு அதுல இருந்து வந்து ஒரு டீமன், ஒரு அசுரனை வந்து உருவாக்குறார். அவர் தான் வந்து வீரபத்ரா. சோ வீரபத்ரர் வந்து அவருக்கு வந்து இமீடியட்டா என்ன கட்டளையிடுறார், இது மாதிரி தக்ஷா நடத்துற யாகத்துல தக்ஷனையும் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் வந்து நீ வந்து கொன்னுட்டு வந்துடு அப்படின்னு வந்து அவர் வந்து சிவா வந்து சொல்றார். சோ சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்றார், அந்த கோபத்துல அவர் சொல்றார். தென் அதுக்கப்புறம் அவரே சாந்தப்படுத்திட்டு அவர் வந்து கைலாஷ மலையில வந்து, அதுதான் அவருடைய தாம். சோ கைலாஷ தாம்ல வந்து அவர் வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் யூஸ்வலாவே சிவான்னு நம்ம அவருடைய போஸ்டரை பார்த்தோம்னா வந்து அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருப்பார் எப்போதுமே பகவானை பத்தி. சோ அதுக்கு பின்னாடியும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு எதனால அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் வந்து கைலாஷ மலையில அவர் ஆக்சுவலி அவரை சுத்தி நிறைய பக்தர்களோட வந்து நாரத முனி நிறைய பக்தர்கள்லாம் வந்து அவரோட கூட இருக்கிறாங்க. அவர்களோட வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். அப்பதான் வந்து பிரம்மதேவரை வந்து ஆக்சுவலி தேவர்கள் அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா யஜ்ஞத்துல என்ன ஆச்சு, இவர் அனுப்பின வீரபத்னரும் சோ மத்தவங்களும் இவருடைய ஃபாலோவர்ஸ் நந்தீஸ்வரா அத மாதிரி ஒரு சிலர் போய் வந்து கம்சாவை வந்து வதம் பண்ணிடுறாங்க. தென் அவருடைய ஃபாலோவர்ஸ் அங்க பிரீஸ்டா இருக்கிற பிருகுமுனி, பகா, இவங்களை எல்லாம் வந்து அவங்க அஃபெக்ட் பண்றாங்க.
சோ அத மாதிரி அட்டாக் பண்ணின உடனே வந்து அங்க ஒரே கலைபரமா ஆனதுனால யாகத்துல எல்லா தேவர்களும் வந்து இமிடியேட்டா பிரம்மதேவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. பிரம்மதேவருக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. சோ அதனால வந்து அவங்க என்ன பண்ணல, அந்த யக்ஞால வந்து அவங்க கலந்துக்கல. சோ அவங்க அங்க இல்லாததுனால இது எல்லாமும் நடந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து இவங்க பிரம்மாட்ட அப்ரோச் பண்ண உடனே அவர் வந்து தேவர்கள் வந்து பண்ணினது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு யக்ஞம் அப்படின்னு நடக்கிறப்ப வந்து த பர்பஸ் ஆஃப் யக்ஞா வந்து என்னவா இருக்கணும்னா வந்து இருக்கணும். பகவான் விஷ்ணுவை வந்து திருப்திப்படுத்தும் முகமா வந்து அந்த யாகம் நடத்தப்படணும். சோ அவரை திருப்திப்படுத்தணுங்கும் போது அவருடைய டிவோட்டீஸ், அவருடைய பக்தர்களான எல்லா தேவர்களுக்கும் வந்து நம்ம சரியான ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம யஜ்ஞத்துக்கு வந்து அவங்களை அழைக்கணும். அப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரியாம வந்து இல்லாட்டி அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு வெறுமனை யாகம் பண்றேன் அப்படிங்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு வந்து அவர்கள் தேவர்கள் பண்ண தப்ப வந்து அவர் சுட்டி காட்டிட்டு அவர் அவங்களுக்கு வந்து எனிவே வேற ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால, ஏன்னா தக்ஷாவை வதம் பண்ணினதுனால அவர் சிவாட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ண வரார். சோ அந்த ரெக்வஸ்ட் பண்ற பிரேயர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 42. சோ மற்ற இது டிஸ்பிளே பண்றீங்களா வர்சஸ்? So Srimad Bhagavatam, Canto 4, Chapter 6, Text 42 லேந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay. Brahma uvacha jane tvami samishvasya jagato yoni बीजयोगं शक्तेः शिवस्य च परं तत् ब्रह्म निरन्तरम्. கொஞ்சம் கீழே வாங்க மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. சோ மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய சி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரம்மதேவர் கூடினார், எனது அன்புக்குரிய சிவபெருமானே, நீரே பௌதிக தோற்றம் அனைத்தையும் நெறிப்படுத்துபவர் என்பதும் பிரபஞ்சத்தை ஈன்றெடுத்த அம்மையப்பன் என்பதும் அப்பிரபஞ்ச தோற்றத்தினையும் கடந்த பரபிரம்மம் என்பதையும் நான் நன்கறிவேன். நான் உண்மை இவ்வாறே அறிகிறேன். ஓகே. சோ இங்க வந்து பிரம்மதேவர் இம்மிடியட்டா சிவாவை வந்து பாக்குறதுக்காக கைலாச மலைக்கு வரார். தேவர்கள் படை சொல்ல அவர் வந்து வரார். சோ பிரம்மதேவர் வர்றதை பார்த்த உடனே இம்மிடியட்டா சிவன் வந்து எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறவர் அவருக்கு வந்து மரியாதை நிமித்தம் எழுந்து அவருக்குரிய வணக்கத்தை வந்து அவர் தெரிவிக்கிறார். அவருக்கு நமஸ்காரம் பண்றார். ஏன்னா சிவன் வந்து ஆக்சுவலி பிரம்மா வந்து சிவாவுடைய ஃபாதர் முறையில வருது. ஏன்னா அவர்கிட்ட தான் இவர் உருவாக்குறார் ருத்ரர் வந்ததுனால. பட் பிரம்மன் வந்து சிவனை பார்த்த உடனே அவர் இம்மிடியேட்டா வந்து வணக்கம் செலுத்துறார். சோ ஆக்சுவலி ஒரு ஃபாதர் எல்டர்லி பர்சன் வந்து தன்னுடைய பையனுக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் அவர் பண்ணினார் அப்படின்னா வந்து சிவபெருமானுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க அந்த பாடிலி கான்செப்ட்ல அவர் பார்க்கல, அதற்கு மேல அவருடைய தெய்வீக குணத்தையும் தெய்வீக செயல்களையும் தெய்வீக நிலையும் வந்து அறிஞ்சதுனால அவர் வந்து அவருக்குரிய மரியாதையை வந்து செலுத்துறார். சோ செலுத்திட்டு வந்து அவர் வந்து இந்த பிரேயர்ஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்றார். இங்க வந்து என்ன சொல்றாரு, நீரே பௌதிக தோற்றம் அனைத்தையும் நெறிப்படுத்துபவர். சோ இந்த ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்மளுக்கு. வந்து கிரியேஷனுக்கு பிரம்மா இருக்கிறார், தென் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து விஷ்ணு இருக்கிறார், அண்ட் அனிஹிலியேஷனுக்கு வந்து சிவா இருக்கிறார். பட் இங்க என்ன சொல்றாரு, இவர் தான் கிரியேட்டர், இவர் தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றார், தென் அடுத்தாப்புல வந்து அழிக்கிறதும் வந்து இவர் தான் அப்படின்னு வந்து சொல்றார். சோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து தெய்வீக தன்மை நிறைந்தவர். நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதுனால, அதாவது சதாசிவருடைய ஒரு இன்கார்னேஷன் தான் வந்து இந்த ருத்ரா அப்படிங்கிறது. சதாசிவவா வைகுந்த லோகத்துல இருக்கிறவருடைய அவதாரம் தான் வந்து இந்த ருத்ரா சிவா அப்படிங்கிறது. சோ அது அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து அந்த மாதிரி தெய்வீக குணங்கள் நிரம்பியவர். ஆனா பிரம்மாவுடைய பொசிஷன் வந்து பார்க்கும் பொழுது பிரம்மா வந்து எந்த தத்துவத்துல வராரு, ஜீவ தத்துவத்துல வராரு, சிவா வந்து சிவ தத்துவத்துல வராரு. சோ சிவாவை வந்து ஜீவாவோட கம்பேர் பண்ண முடியாது, ஹையர் தேன் ஜீவாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ அதனாலதான் வந்து இங்க பிரம்மதேவர் வந்து குளோரிஃபை பண்றார். அடுத்து அவருடைய பிரேயர்ஸ்லயும் வந்து போட்டிருக்கிறார் இவருடைய நிலை என்ன அப்படிங்கறத வந்து பிரம்மா ஆக்சுவலி வந்து ஒரு ரெக்வஸ்டுக்காக அவரை வந்து ஃபால்ஸா குளோரிஃபை பண்ணல.
நம்ம வந்து இப்ப ஏதாவது ஒரு மெட்டீரியலா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது தேவை நிறைவேறணும் அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து அந்த அளவு வந்து குவாலிட்டிஸ் இல்லைனாலும் வந்து நம்ம வந்து அதை இருக்கிற மாதிரி வந்து சொல்றது வந்து இப்ப ஒரு குணமா வந்து இருக்குது. ஆனா இங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அந்த மாதிரி வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த குணங்கள் நிரம்பிய அவங்களுடைய உண்மையான அந்த செயல்களை வந்து குளோரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்க பிரம்மதேவருடைய பிரேயர்ல இருந்து தெரியுது. ஏன்னா அவர் வெறுமனே இதுக்காக மட்டும் பிரம்ம சம்ஹிதாலையும் வந்து சிவனுடைய நிலை என்ன அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறார். அதான் நம்ம பார்த்தது ஸ்ரீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத். அவர் வந்து ரொம்ப ஒரு யூனிக் பர்சன். அவர் வந்து கர்டோட அவரை வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறார். சோ அதனாலதான் இங்க வந்து அவரை குளோரிஃபை பண்றார். அடுத்தாப்புல மெயினா வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதை மெயின்டைன் பண்றவங்க யாரு? த பகிரங்க சக்தி. அதனுடைய ஆளுமை வந்து யார் கையில இருக்கு? துர்கா தேவி. சோ துர்கா தேவியுடைய கணவரா வந்து யார் இருக்கிறார்? சிவபெருமான் இருக்கிறார். சோ அதனாலதான் இங்க அம்மையப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட வந்து ஆட்சி பண்றவங்க. சோ அதனாலதான் வந்து இங்க அவங்கள பத்தி வந்து குளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. தென் பரபிரம்மம் என்பதையும் நான் அறிவேன் அப்படின்னா வந்து பரபிரம்மம் அப்படிங்கிறது இந்த நிலைக்கு வந்து அப்பாற்பட்ட நிலை. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வேர்ஸ் போலாம். 43. அவர் என்ன சொல்றான்னா, த்வமேவ பகவான் ஏதச் சிவ சக்தியோ ஸ்வரூபயோகம் விஸ்வம் ஸ்ருஜசி பாஸ்யதி அத்சி கிருடன் ஊர்ண படோ யதா. டிரான்ஸ்லேஷன். சோ இங்க வந்து அவர், எனது அன்பான பகவானே, உமது சுய விரிவினால் நீரே இவ்வுலகை படைத்து காத்து அழிக்கவும் செய்கின்றீர். எது போலென்றால் சிலந்தி எவ்வாறு தனது மெல்லிய வலையினை படைத்து காத்து அழிக்கின்றதோ அது போன்று. ஸோ ஆக்சுவலி சிலந்தியை தான் எப்போதும் கம்பேர் பண்ணுவாங்க. சிலந்தி வந்து தன்னுடைய உடம்புலேருந்து வெளிப்படுற ஒருவித பசை போன்ற அந்த அந்த இதை வச்சு அது வந்து ஆக்சுவலி தனக்குன்னு ஒரு நெட் உருவாக்கிக்குது, ஸ்பைடர் நெட் இல்லையா? ஸோ அதை உருவாக்கிட்டு கொஞ்ச காலம் அதுல இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதையே அழிச்சிடுது அது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உருவாகிறது வந்து பகவானுடைய சக்தி, அவருடைய விருப்பத்தின் பேர்ல வந்து அவர் உருவாக்கிட்டு அதே சமயம் என்ன பண்றார், கொஞ்ச காலம் அது மெயின்டைன் பண்ணப்படுது. தென் அதுக்கப்புறம் அதனுடைய டைம் பீரியட் முடிஞ்ச உடனே வந்து அது வந்து டிசால்வ் ஆயிடுது, லைட் அனிலேட் வந்து பண்ணிடுறாரு அவர். சோ அதனால வந்து சிலந்தியோட கம்பேர் பண்ணிருக்கிறாங்க. சோ இங்க வந்து பகவானை வந்து குளோரிஃபை பண்றாங்க ஆக்சுவலி. அதாவது சிவபெருமான வந்து அந்த அளவு உயர்ந்த நிலையோட வந்து கம்பேர் பண்றாங்க. சோ இதுல வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டிய விஷயம் வந்து, ஆக்சுவலி நம்ம அதிகாலையில பாடுற அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சம்சார தாவால வந்து ஒன் ஆஃப் த ஸ்டான்ஸா, யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய அப்பிரசாதாத் நகதிக்கு தோபி. சோ அதுக்கு முன்னாடி வந்து சாக்ஷாதரித்வேனா சமஸ்த சாஸ்தே யுக்தஸ்ததா பாவ் யத ஏவ சாத்பி. அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குருவை வந்து, ஆன்மீக குருவை வந்து நம்ம பகவானுக்கு சமமாக நினைக்கணும் அப்படின்னா வந்து அவர் பகவான்னு நினைக்க கூடாது, பகவானுக்கு சமமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் வந்து வைஷ்ணவர்கள் வந்து எப்போதுமே வந்து பகவானுடைய பிரசன்ஸை எல்லா இதுலயும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இவர் அந்த வகையில வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட வந்து ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து இவங்க 2 பேருக்கும் கொடுத்திருக்கு. ஏன்னா பிரம்மா வந்து கிரியேட் பண்ணிடுறார். பட் மெயினா வந்து அது கிரியேட் பண்ணின உடனே நம்மளுக்கு இம்மிடியட்டா கொடுக்கப்படுற ஒரு குணம் என்ன அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல பிறப்பெடுத்த உடனே நம்மள்ட்ட இம்மிடியட்டா வர்ற ஒரு குணம், பிறப்பெடுக்கிற எல்லாருக்குமே அந்த குணம் இருக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப டாமினேட் பண்ணப்பட்டிருக்கு. அகங்காரம் மாதாஜி. எஸ், தேங்க்யூ மாதாஜி, கரெக்ட். பொய் அகங்காரம், இந்த ஃபால்ஸ் ஈகோ. இந்த ஃபால்ஸ் ஈகோவை கொடுக்கறது யார் தெரியுமா? மோட் ஆஃப் இக்னரன்ஸ். மெயினானது வந்து அந்த அறியாமை மூலம் உருவாக்குறது தான் வந்து ஃபால்ஸ் ஈகோ. ஸோ எல்லாருக்கும் அந்த ஃபால்ஸ் ஈகோவோட தான் பிறக்கிறோம். இந்த ஃபால்ஸ் ஈகோவுடைய மெயினான எய்ம் வந்து என்ன?
நம்ம யாருங்கிறத மறக்கடிச்சிடுறது, நம்ம இந்த பாடி அப்படின்னு வந்து நினைக்க வைக்கிறது. அதுதான் வந்து ஃபால்ஸ் ஈகோ. பிகாஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஈகோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த உடம்பு அப்படின்னு நினைக்க வைக்கிறது அந்த ஃபால்ஸ் ஈகோங்கிறது. சோ அதனாலதான் வந்து இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, இவர் கிரியேஷன் பண்ணினாலும் இந்த உலகத்தை மெயின்டைன் பண்றது யாரு, மோட் ஆஃப் அந்த இக்னரன்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுது. சோ அதனுடைய ஹெட்டா வந்து இருக்கிறவர், கண்ட்ரோலிங் பவரா வந்து இருக்கிறது யாரு, எனிவேஸ் துர்கா தேவி அண்ட் இவங்க லார்ட் சிவா. சோ அததான் வந்து இங்க மீன் பண்ணி இருக்கிறார். சோ அதை மீன் பண்ணி அவர் வந்து குளோரிஃபை பண்றார். The next verse 44. ஓகே, ஸோ இந்த 43ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. சிவ சக்தி அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கிறார். பிரபுபாதா பர்பட்ல சொல்லும் பொழுது சிவசக்திங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்கிறார். அதாவது அவங்க தான் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இழங்குது அப்படின்னா, சிவா அப்படின்னா வந்து மெயினா எதை குறிக்குது அப்படின்னா ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களகரமான விஷயம். சோ சக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது எனர்ஜியை குறிக்குது. சோ சிவசக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களகரமான விஷயம். சோ சிவா வந்து ஆக்சுவலி மோட் ஆஃப் இக்னரன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோலரா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப வந்து அடுத்து பூதகணங்களுக்கு வந்து கண்ட்ரோலரா இருக்கிறார். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து பூதகணங்கள், கோஸ்ட்லி பாடிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கிறவரை வந்து என்னன்னு சொல்றாங்க, வெரி ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்றாங்க. சோ அது எப்படி ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா வந்து 3 குணங்களை வந்து நம்ம பார்க்கும் பொழுது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு பாக்குறப்ப அந்த குணத்துல இருக்கிறவங்களுடைய செயல்களையும் அவங்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டரையும் பாக்குறப்ப வந்து ரொம்ப லோவஸ்டா கன்சிடர் பண்ணப்படுறது வந்து இந்த தமசிக் குணம். அதாவது மோட் ஆஃப் இக்னரன்ஸ், தமசி குணம் வந்து ரொம்ப லோவஸ்டா கன்சிடர் பண்ணப்படுது. சோ அப்படி இருக்கிற குணத்தை வந்து இங்க என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க, அந்த குணத்துக்கு ஹெட்டா இருக்கிறவங்களை வந்து மங்களகரமானவர், மங்களகரமான சக்திகள் நிரம்பியவர், ஒன் ஆஃப் த ஆஸ்பீஷியஸ் எனர்ஜி அப்படின்னு வந்து அவரை குளோரிஃபை பண்றாங்க. சோ என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து பிரபுபாதா அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறார் பர்போட்ல. ஒரு கிங்டம், ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொசைட்டில வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், அதே சமயம் வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். சோ கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்சுவலி யாரை டீல் பண்றது, கிரிமினல்ஸை டீல் பண்றது இல்லையா, தப்பு பண்றவங்களை, கொலை குற்றம் அது மாதிரியான ஒரு ரொம்ப கீழ்த்தரமான செயல்களை செய்கிறவங்கள, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறவங்க தான் வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட் டீல் பண்ணுது. அதே இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வெல் டிசிப்ளின், வெல் எஜுகேட்டட், நல்ல கல்ச்சர்லாம் தெரிஞ்சவங்க, அவங்கள வந்து டீல் பண்றது. சோ அப்ப வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹையர் பவர் கொடுக்கலாம், கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே வேல்யூ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருடைய மூட் இல்ல. ஏன்னா கிரைம் டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ணினாதான் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் ஆகும் இல்லையா. சோ அதனால வந்து he has to give equal importance. அவர் ரெண்டுக்குமே வந்து சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, கிங்கா இருக்கிறவங்க இல்ல ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் அந்த சொசைட்டி வந்து பேலன்ஸ்டா இருக்கும். சோ எப்படி அவருக்கு வந்து இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் ஈக்குவலோ, அதே மாதிரி வந்து the supreme personality of godhead ஆன பகவானுக்கு அவருடைய எல்லா சக்திகளுமே மங்களகரமானது. ஏன்னா அவர் மங்களகரமானவர், அதனால அவருடைய சக்திகளும் மங்களகரமானது. அதனால வந்து இதுல வந்து மேபி நம்ம வெளியில பார்த்து அந்த செயல்களை பாக்குறப்ப வந்து வெளியிலேந்து ஆஸ் அன் அவுட் சைடரா பாக்குறப்ப வந்து இது வந்து லோவஸ்ட், இது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அதனுடைய குணங்களை வச்சு. பட் ஹையர் லெவல்ல பாக்குறப்ப த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல பாக்குறப்ப ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். சோ அதனால வந்து இவரும் வந்து ஹையர் லெவல்ல உள்ளவர், டிரான்ஸ்சென்டல் பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து குளோரிஃபை பண்ணியிருக்கிறார் சிவாவை. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ் 44. त्वमेव धर्मार्थदुःखाभिबद्धये दक्षेयन शूद्रेण ससर्जितात्परम् त्वयैव लोके वसिताश्च सेतवो यान् ब्राह्मणा श्रद्धते धृतव्रताः. Purport. எனது அன்பிற்குரிய பகவானே, தாங்கள் அறிமுகப்படுத்திய வேள்விகளுக்கு தங்களை செயல் முதல்வராக்கினீர். இதன் மூலம் ஒருவன் தர்ம செயல்களின் நன்மைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் பயன்களை பெறலாம். தங்கள் ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் 4 வகையான வர்ணாசிரம தர்மங்கள் மதிக்கப்படுகின்றன. ஆகையினால் அந்தணர்கள் இம்முறையினை கடுமையாக பின்பற்ற உறுதி மேற்கொண்டுள்ளனர். சோ இங்க வந்து ஆக்சுவலி வர்ணாசிரம தர்மத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறார், வேள்விகளுக்கு தங்களை செயல் முதல்வர் ஆக்கினீர். ஆக்சுவலி சாக்ரிஃபைஸ் பண்றது
கட்டாயம் முக்கியம் அப்படிங்கறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்து பகவான் தான். இது வந்து பகவத்கீதையில சாப்டர் 3 டெக்ஸ்ட் 10 அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல வந்து இந்த வேள்வியை பத்தி சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்மேஷ ஓ ஸ்விஷ்ட ஓ சித்விஷ்ட காமது. படைப்பின் ஆரம்பத்தில் குலங்களையும் தேவர்களையும் அனுப்பி கூடவே விஷ்ணுவுக்கான யாகங்களையும் படைத்து யஜ்ஞங்களை செய்து சுகமாயிருங்கள். ஏனெனில் யஜ்ஞங்களை செய்வதால் வேண்டுவனவற்றையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள் என்று ஆசீர்வதித்தார் படைக்கப்பட்டவரின் இறைவன். சோ பகவான் வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு அடுத்து என்ன சொல்றார்? விஷ்ணுவுக்கான யாகங்களை செய்து அதன் மூலம் வந்து நீங்க நல்லா இருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றார். அத மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு நல்லபடியா கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டியனத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. சோ ரிலிஜியஸ் பிரின்சிபல் மெயின் திங்கா கன்சிடர் பண்றது என்ன? யக்ஞா. சோ யஜ்ஞங்கள் வந்து கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு ஃபர்தரா சாப்டர் 3ல வந்து நிறைய இடங்கள்ல கண்டினியூஸா வந்து சொல்லிட்டு வர்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அன்யத்ர லோகோயம் கர்ம பந்தன. இந்த யஜ்ஞங்கள் செய்யலைன்னா அது என்ன பண்ணும்? ஒருத்தங்களை இந்த கர்மத்துல திருப்பி இந்த பாண்டேஜ்ல சம்சார சக்கரத்திலேயே நம்மளை வந்து திருப்பி திருப்பி சுத்திய வைக்கும். அதனால வந்து கட்டாயம் வந்து நம்ம யஜ்ஞம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யஜ்ஞ சிஷ்டாசினக சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷகி பூஞ்சதேதே துவகம் பாப்ப ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். அதுவும் சாப்டர் 3ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த யஜ்ஞங்களை செய்வதன் மூலம் என்ன ஆகுது? அது வந்து செய்யறவங்களையும் பியூரிஃபை பண்ணுது. அடுத்து வந்து அப்படி செய்யல அப்படின்னா வந்து நம்ம சிம்பிளி வந்து பாவத்தை வந்து சேர்க்கறதுக்கு சமமாகும் அப்படின்னு யஜ்ஞத்தினுடைய முக்கியத்தன்மையை வந்து நிறைய இடத்துல பகவான் வந்து 3rd சாப்டர்ல சொல்லியிருக்கிறார், கர்மயோகா சாப்டர்ல. சோ இங்க வந்து அந்த யஜ்ஞத்தை அறிமுகப்படுத்தவரே வந்து நீங்க தான். சோ அதனால யஜ்ஞம் செய்யறது தப்பு இல்லை அப்படிங்கறத வந்து அவர் சொல்ல வர்றாரு இங்க சிம்பாலிக்கா. அடுத்து அதன் மூலம் அந்த ரிலிஜியஸ் பிரின்சிபிள் மெயினா வந்து அது என்ன ஆகுது? ஒன் ஆஃப் த தர்மாவா ஆகுது. ஏன்னா பகவான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். சோ அதன் மூலம் வந்து ஆக்சுவலி யஜ்ஞங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக செய்யறோம் இல்லையா? இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்பஸ்க்காக வந்து நம்ம யஜ்ஞங்களை செய்யறோம். தேவர்களை திருப்திப்படுத்தும் முகமா வந்து செய்யறோம். பகவானை திருப்திப்படுத்தும் முகமா ஆக்சுவலி செய்யப்படணும். சோ இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் வந்து இருக்கு அந்த யஜ்ஞங்கள் நடத்துறதுக்கு. சோ அதன் மூலம் அதை நடத்தும் பொழுது என்ன ஆகுது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நல்ல பொருளாதாரத்துல வந்து முன்னேற்றம் இருக்குது. சோ மக்கள் வந்து யஜ்ஞத்தை செய்வதன் மூலம் வந்து அவங்களும் வந்து சந்தோஷமா வந்து வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க அடுத்தாப்புல இதுல குளோரிஃபை பண்றது என்னன்னா வர்ணாசிரம தர்மம். வர்ணா அண்ட் ஆசிரமா, 4 விதமான வர்ணங்கள், 4 விதமான ஆசிரமங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளா கிரியேட் பண்ணினது இல்ல, பகவானால கிரியேட் பண்ணப்பட்டது. அதையும் பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கிறார், சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். சோ இது வந்து அவர் தான் உருவாக்குறார். எதை பேஸ் பண்ணி உருவாக்குறார்? குண கர்ம விபாகசக. சோ ஒவ்வொருத்தருடைய குணங்களையும் பொறுத்து, ஒவ்வொருங்க செய்கிற செயல்களை பொறுத்து. என்னதான் எல்லாரும் ஹியூமன் பீயிங் மனிதர்கள் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள கேட்டகரைஸ் பண்ணினாலும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கு இல்லையா? நம்மளுடைய ஈவன் ஒரு ஃபேமிலியில பிறந்திருந்தாலுமே நம்மளுடைய ஹேபிட்ஸும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸும் வந்து பர்சன் டு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகுது. சோ அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுடைய அந்த செயல்களுக்கும் குணங்களுக்கும் ஏத்தாப்புல அவங்கள வந்து 4 வகையா வந்து பிரிச்சிருக்கிறார் பகவான். 4 விதமான வர்ணங்கள் என்னென்ன? பிராமணா, சத்ரியா, வைஷ்யா அண்ட் சூத்ரா. 4 விதமான ஆசிரமங்கள் என்ன? பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசி. சோ இந்த 4 விதமான கேட்டகரிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சொல்லியிருக்கிறார். பிராமணாவா நீங்க இருந்தீங்கன்னா இந்த செயலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கேட்டகரியில நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் டியூட்டிஸ். சோ இதெல்லாம் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத வந்து அவர் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறார். சோ இதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டபடி நம்ம ஒரு பர்டிகுலர் செயலை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து we will come under ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில வந்து வருவோம். சோ அந்த கேட்டகரியில நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வந்து செய்யணும். சோ அது வந்து ஆக்சுவலி எதுக்காக இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து என்னன்னு சொல்லப்படுதுன்னா வந்து ஹார்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி ஒரு மனித உடம்புல வந்து ஒரு ஹார்ட் முக்கியமோ, அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா வந்து நம்மளுடைய லைஃபுக்கு வந்து கேரண்டி இல்லை. சோ அதே மாதிரி வந்து இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது சரியா செயல்படல அப்படின்னா வந்து சொசைட்டி வந்து ஸ்பாயில் ஆயிடும்.
சோ அதனாலதான் வந்து சாஸ்திரங்கள்ல இந்த வர்ணாசிரமத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து உருவாக்கினவர், இந்த சாக்ரிஃபைஸ் வேள்விகள் பண்றதுக்கு அப்படின்னு இதெல்லாம் உருவாக்கினது வந்து நீங்க தான் அப்படின்னு வந்து அவர் வந்து குளோரிஃபை பண்றார் ஃபர்தரா சிவாவை. ஓகே, சோ நெக்ஸ்ட் வேர்ஸ், நெக்ஸ்ட் 45. त्वं कर्मणां मङ्गलमङ्गलानां कर्तु स्वलोकं धनुषे स्वपरं वा अमङ्गलानां च तमिश्रम उल्बनं विपर्ययः केन तदेव कस्यचित्. மொழிபெயர்ப்பு. அவரவர் செய்யும் புண்ணிய செயலுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு தேவலோகமோ ஆன்மீக வைகுந்த லோகமோ அல்லது அருவ பிரம்ம ஜோதியில் கலத்தலையோ நீர் விதிக்கின்றீர். இது போன்ற பாவிகளுக்கு அதி பயங்கரமும் கொடூரமும் கிடைக்குமாறு செய்கின்றீர். இதற்கு முற்றிலும் நேர்மாறாகவும் சிலர் சொர்க்கமோ நரகமோ அடையுமாறும் செய்கின்றீர். இதன் காரணம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. சோ இங்க ரொம்ப அழகா பகவானுடைய செயல்கள் நம்ம சாதாரண கர்ம இதுக்கு உட்பட்டது அல்ல, தெய்வீகமானது அப்படிங்கறத செய்கிறார். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட், ஹி இஸ் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட். ஃபுல்லி இண்டிபெண்டன்ட்னா அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் எப்படி வேணாலும் வந்து செயல்களாம், எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் எப்படி வேணாலும் செயல்களை செய்யலாம். அந்த செயல்கள் வந்து அவரை வந்து பாதிக்காது, செயல் வினைகள் வந்து அவரை பாதிக்காது. சோ ஜென்ரலா வந்து நம்மளுக்கு வந்து இங்க 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து இருக்குது. சோ இந்த 14 பிளானட்டரி சிஸ்டம் 14 லோகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏத்தாப்புல, அவங்களுடைய டிசையருக்கு ஏத்தாப்புல, விருப்பத்துக்கு ஏத்தாப்புல, கர்ம வினைகளுக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து டிஃபர் ஆகுது. நம்ம புண்ணிய காரியங்கள் செய்தோம்னா, புண்ணிய வினைகள் நிறைய இருந்தது அப்படின்னா வந்து அப்பர் பிளானட்டரி சிஸ்டத்துல பிளேஸ் பண்ணப்படுறோம். சோ பாவங்கள் நிறைய பண்ணினோம் அப்படின்னா வந்து லோவர் பிளானட்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணப்படுறோம். தென் அடுத்தாப்புல வந்து இந்த கர்ம வினைகளுக்கு ஏத்தாப்புல ஈவனே நம்மளுடைய டிசையருக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம மிடில் மத்திய லோகத்துல வந்து பிறப்பெடுக்கிறோம். சோ தேவலோகமோ அப்படி இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஆன்மீக உலகத்துல போக தகுதி இருந்தது அப்படின்னா வந்து வைகுந்த லோகத்துக்கு வந்து நம்ம அனுப்பப்படுறோம் இல்லையா. சோ நம்மளுடைய இந்த செயல்களுக்கு ஏத்தாப்புல பகவான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்கிறார். அப்படி அவர் வந்து நம்மளுடைய செயல்களுக்கு ஏத்தாப்புல கொடுத்தாலும் சில சமயங்கள்ல அதுலயும் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியா வந்து தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாதா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அஜாமிலா ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி, எல்லாருமே கேள்விப்பட்டது. அஜாமிலா பிறப்பில வந்து ஒரு பிராமணனா பிறந்தாலும் அவருடைய செயல்கள் வந்து அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சு, நிறைய பாவங்கள் நிறைந்ததா வந்து மாறிடுச்சு. பட் செகண்ட் சான்ஸ் வந்து பகவான் வந்து அவருக்கு கொடுத்தார். அதே பிறவிலேயே வந்து அவர் டெஸ்டினேஷனை அடையிற மாதிரி, தன்னை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி? சிம்பிளி பை சாண்டிங் த நேம் ஆஃப் த லார்ட், பகவானுடைய நாமத்தை, அதுவும் வந்து அவர் அறியாமல் தன்னுடைய பையனை கூப்பிடுற மாதிரி நாராயணா அப்படின்னு கூப்பிட்டதுனால. சோ இந்த வேர்ஸ்ல வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். என்னாமதேயா அப்படின்னு வந்து நாமத்தை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. சோ பகவானுடைய நாமம் வந்து அந்த அளவு பவர்ஃபுல் அப்படின்னு அந்த அஜாமிலா பாஸ்ட் டைம்ஸ்ல வந்து எந்த அளவு அவருடைய லைஃப்ல அது மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படின்னா வந்து வெறுமன நாமத்தை சொன்னா போருமா அப்படிங்கிறது இல்ல. அதுல வந்து பகவானுடைய கிரேஸ், அவருடைய கருணை இருந்தது. அவருடைய விருப்பத்தின் பேரில் அஜாமிலா பாவம் பண்ணினவராக இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் வந்து கொடுத்தார். ஆனா அதே சமயம் வந்து இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தக்ஷா வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறவர் இல்லையா. ஹி இஸ் நாட் ஈவன் நம்ம ஹியூமன் பீயிங்கோட கம்பேர் பண்றது இல்ல. அவர் ஹையர் லெவல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு பிரஜாபதி கேட்டகரியில இருக்கிறார். அவர் வந்து யஜ்ஞம் பண்றார். சோ இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள்லாம் வந்து அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்டவருக்கு வந்து இங்க என்ன ஆச்சு, அவர் வந்து சிவாவை ட்ரீட் பண்ண விதம் வந்து தப்பாக இருந்தாலும், ஆனா அவர் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா. சிவாவுடைய அந்த ஃபாலோவர்ஸே போய் வந்து வீரபத்ரா வந்து அவரை கொன்னுடுறார் இல்லையா, வதம் பண்ணிடுறார் அவரு. சோ அந்த அளவு வந்து ஒரு நிலை வந்து அவர் வந்து சந்திக்கிற மாதிரியான இருக்கு. சோ பகவானுடைய அந்த தெய்வீக சக்திகள், அவருடைய அந்த திருவிளையாடல்கள் அப்படின்னே சொல்லலாம், அதெல்லாம் வந்து யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பகவானை குளோரிஃபை பண்ணும்போது என்ன சொல்லுவோம், இன்கன்சீவபிள் பொட்டன்சி. அவருடையது வந்து நம்மளால வந்து இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிதான் செயல்படும் அப்படின்னு வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள, ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து கொண்டு வர முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு
அற்புதமான சக்திகளை, நம்ப முடியாத உங்களுடைய செயல்களை வந்து யாராலும் புரிஞ்சுக்க முடியாத உங்களுடைய செயல்களுக்கு வந்து சொந்தக்காரர் நீங்க தான் அப்படின்னு வந்து அவர் குளோரிஃபை பண்றாரு அவரை ஃபர்தரா. சோ நெக்ஸ்ட் வேர்ஸ் டெக்ஸ்ட் 40. வேற யாரோ பண்றாங்களா? டெக்ஸ்ட் 46. நவை சதாம் த்வச்சரணார்பிதாத்மனாம் பூதேஷு சர்வேஷ்வ அபிப்பஸ்தாம் தவ பூதானி சாத்மனி அப்ருதக் தித்ருக்ஷதாம் பிராயேன ருஷோ அபிபவேத்யதா பசும். டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. எனது அன்பிற்குரிய பகவானே, தமது வாழ்வினையை உமது திருவடி தாமரைகளில் அர்ப்பணித்து நீரே பரமாத்மாவாக எல்லா உயிர்களிடத்தும் விளங்குகிறீர் என்று கருதி பக்தர்கள் யாரிடத்தும் வேறுபாடு காணாது இருப்பார். இது போன்றவர்கள் எல்லோரையும் சரிசமமாக நடத்துபவர். அவர்கள் சினத்தினால் எல்லாவற்றையும் வேறுபாடாக பார்க்க மாட்டார்கள். சோ இங்க வந்து பகவானுடைய அடுத்த ஒரு உன்னதமான குவாலிட்டி பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் உள்ளத சொல்றாங்க. இது ரிலேட்டடா வந்து பகவத்கீதையில பகவானே சொல்லியிருக்காரு இல்லையா, வித்யான் வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதாக சமதர்ஷினக. சோ அதாவது வேதங்களை கற்று உணர்ந்த பண்டிதர்கள் வந்து எல்லா உயிர்களிடத்திலும் பரமாத்மாவா பகவான் இருக்கிறத பார்ப்பாங்க. அதனால எல்லா உயிர்களையும் வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்டர்னல் பாடி, வெளிப்புற உடம்ப வச்சு அவங்கள வந்து வித்தியாசப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த நிலை தெரியாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பக்தரா இல்லாம இருக்கிறவங்க தான் வந்து ஏற்றத்தாழ்வுகளை பாக்குறது, சோ வித்தியாசம் பாக்குறது. இந்த லீலையில வந்து ஆக்சுவலி இந்த பாஸ்ட் டைம்ல வந்து யார் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தா தக்ஷன் வந்து பார்த்தார். அவர் வந்து சிவனை வந்து தனக்கு பொருத்தம் இல்லாதவர், தன்னுடைய மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவர் தனக்கு வந்து பொருத்தம் இல்லாதவர், அவருடைய செயல்கள் வந்து சரியில்லாம இருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து வித்தியாசம் பார்த்தார். சோ அவர் வந்து அத மாதிரி வந்து ஆக்சுவலி அவர் ஒரு பியோர் டிவோட்டியா இல்லாததுனால அத மாதிரி நடந்துகிட்டார் அப்படிங்கறத வந்து இங்க பிரம்மா வந்து அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து சொல்ல வரார். அவர் அத மாதிரி வந்து வித்தியாசம் வந்து பார்க்காம இருப்பாங்க. ஆனா பியோர் டிவோட்டின வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, மற்றவர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கறத சொல்றார். பட் ஆனா பியோர் டிவோட்டி வந்து அவங்க பார்த்தாலுமே அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. லைக் அவங்களுடைய குணம் வந்து அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. சோ இங்கேயும் வந்து ஆக்சுவலி சிவாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் தக்ஷன் வந்து தன்னை யஜ்ஞத்துக்கு வந்து அழைக்கல அப்படின்னு. அவர் வந்து அதை ஒரு தப்பா வந்து அவர் போய் நினைச்சு அவரோட சண்டை பண்ணல. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்கஷன்லையும் வந்து சிவாவை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான தக்ஷாவும் அவருடைய ஃபாலோவர்ஸும் வந்து சொன்னாங்க. சோ அப்படி சொல்லும் பொழுது வந்து அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரே ஒழிய அவர் வந்து எதுவும் வந்து எதிர்த்து வந்து எதுவும் பேசல. சோ அதுதான் வந்து ஒரு டிவோட்டி உடைய குணம். திருநா தபி சுனீச்சேன தரோரபி சகிஷுனா, அது சைத்தன்ய மகாபிரபு சொல்லி இருக்கிறது. ஒரு பியோர் டிவோட்டி உடைய மனநிலை எப்படி இருக்கும், மான அவமானங்களை வந்து சரிசமமா எடுத்துக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பிரபுபாத் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த மான அவமானங்கள் தனக்கு ஏற்படுறப்ப வந்து நம்ம அதனால அஃபெக்ட் ஆகாம அதை வந்து பொறுத்து போகணும். அதே சமயம் வந்து ஒரு வைஷ்ணவர்களை அஃபெண்ட் பண்ணும் பொழுது, அந்த சபையில வந்து ஒரு வைஷ்ணவர்களை அஃபெண்ட் பண்ணும் பொழுது வந்து நம்ம அதை பொறுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றார். சோ இங்க வந்து சிவாவுடைய ஃபாலோவர்ஸ் வந்து போய் பண்ணினது வந்து தப்பு இல்ல. அடுத்தாப்புல சிவா வந்து தன்னையே அவங்க வந்து பிளேம் பண்ணும்போது பொறுத்துக்கிட்டார். ஆனா அதே சமயம் வந்து தன்னுடைய மனைவி சதிக்கு வந்து இந்த நிலை ஏற்படுறதுக்கும் அவங்க காரணமா இருந்ததுனாலதான் வந்து அவர் வந்து ரியாக்ட் பண்ணினார். சோ இங்க வந்து இந்த நடந்த சூழ்நிலைக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கறத வந்து பிரம்மா வந்து அடுத்து இந்த குளோரிபிகேஷன் மூலம் அவர் சொல்ல வரார். The next verse 47. பிருதக் தியः கர்ம திருஷோதுராலயாः பரோதயேனார்பித ஹ்ருத்ருஜோனிசம் பரான் துர்க்தை விதுதந்தி அருந்துதாஸ் தான்மாவதி தைவ வதான் பவத்விதக. மொழிபெயர்ப்பு. எல்லாவற்றிலும் வேற்றுமை காண்பவர்கள் பலன் தரும் செயல்களின் மீது பற்றுடையோராகவும் சிறுமதியினராகவும் பிறர் உயர்வு கண்டு அழுக்காருடைய மனத்தினராகி அவர்களை கடுஞ்சொற்களால் காயப்படுத்துபவராகவும் உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே தெய்வ விதியால் கொல்லப்பட்டோராவர். ஆகையினால் அவர்கள் மீண்டும் போன்ற தண்ணீர் இல்லாதவர்களினால் கொல்லப்பட வேண்டிய தேவையில்லாதவர்கள். சோ ஆக்சுவலி த ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுடைய செயல்களின் மூலமே ஆக்சுவலி நம்மளுடைய செயல்கள் தான் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் லைஃபை வந்து
என்ன அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணது இல்லையா? சோ அத மாதிரி வந்து தங்களுடைய செயல்களை வந்து இத மாதிரி கீழ்த்தரமா செய்யறதன் மூலம் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து தங்களையே வந்து அவங்க டீக்ரேட் பண்ணிக்கிறாங்க. மீன்ஸ் சரியா யூஸ் பண்ணாம லைஃப வந்து அவங்க டீக்ரேட் ஆயிக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப வந்து நம்ம அவங்களுக்கு வந்து திருப்பி பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை கொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சோ இங்க வந்து ஆல்ரெடி தக்ஷன் வந்து தன்னுடைய செயல்களின் மூலமே வந்து அவர் தானே வந்து டீக்ரேட் ஆயிட்டார். ஈவன் தோ ஹி இஸ் இன் த அவர் வந்து பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாலும் ஆனா அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, ஒரு சாதாரண மனிதனை போல வந்து அவர் சிவாவை வந்து ட்ரீட் பண்ணினார் இல்லையா? அவர் வந்து மெட்டீரியலா வந்து கம்பேர் பண்ணினார் அவரை. சோ அப்படிங்கிறப்ப அந்த உயர்ந்த குணம் வந்து அவர்கிட்ட வந்து மிஸ் ஆனதுனால அவர் வந்து ஆல்ரெடி வந்து டீக்ரேட் ஆயிட்டார். அவருடைய செயல்களின் மூலம் அவருடைய குணத்தின் மூலம் வந்து அவர் ஆல்ரெடி டீக்ரேட் ஆயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்க இன்னும் வந்து அவரை எதுக்கு கொன்னு வந்து அவர் வந்து டீக்ரேடட் பர்சன் அப்படின்னு வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து அவர் வந்து அவருடைய கருணையை வந்து அவர் கேட்கிறார், சிவபெருமான வந்து கருணை காட்டும்படி. சோ நெக்ஸ்ட் வர்ஸ், text 48. यस्मिन् यथा पुष्करनाभमायया दुरन्तया स्पृष्टधिय पृथक् त्रिसखं कुर्वन्ति तत्र हि अनुकम्पया कृपां न साधते क्रमम्. மொழிபெயர்ப்பு. எனது அன்பான பகவானே, சில இடங்களில் லோகாயதவாதிகள் முழுமுதற் கடவுளின் கடப்பதற்கரிய மாயா சக்தியினால் மிக்க குழப்பமுற்று சில நேரங்களில் தவறு செய்கின்றனர். ஆனால் இதனை தெய்வீக அருளாளர்கள் தங்கள் கருணையினால் கடுமையாக கருதுவதில்லை. அவர்கள் மாயையினால் பாதிக்கப்பட்டு இதனை செய்கின்றனர் என்று அறிந்து கொண்டிருப்பதனால் அதற்கு எதிராக இவர்கள் தங்கள் சக்தியினை காட்டுவது இல்லை. சோ ஆக்சுவலி அறியாமையினால அவங்க இந்த மாதிரி சில தவறுகள் வந்து செய்யலாம். சோ தக்ஷாவுடைய நிலையும் அப்படிதான். அறியாமையில அவர் இருந்ததுனால அவர் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலா வந்து கம்பேர் பண்ணினார். தான் மெட்டீரியலா ஹையா இருக்கிறோம், அந்த அளவு மெட்டீரியல் ஆப்புலன்ஸ் வந்து சிவாவுக்கு வந்து இல்ல, அவருடைய ட்ரெஸ்ஸிங் வந்து சரியில்லை, அவர்கிட்ட வந்து அந்த அளவு வந்து ஆப்புலன்ஸா வந்து அவர் வந்து லைஃபை லீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் பார்த்தார். அவருடைய அந்த தெய்வீக தன்மையை வந்து அவர் புரிஞ்சுக்கல, அவருடைய டிவோஷனல் மூட் பக்தியை வந்து அவர் வந்து பார்க்கல. சோ இந்த மாதிரி லோகாயுதவாதிகள் யார் இத மாதிரி அவுட் சைடா பார்ப்பாங்க அப்படின்னா வந்து லோகாயுதவாதிகள். அவங்க வந்து எதனால அந்த மாதிரி வெளிப்புற தன்மையை மட்டும் பாக்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்களுடைய அந்த அறியாமையினால வந்து அவங்க அந்த வெளிப்புற தன்மையை மட்டும் பார்த்து வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. இவங்க வந்து இந்த கேட்டகரி, அவங்க அந்த கேட்டகரி. சோ அப்படிங்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்களே அறியாம வந்து தவறு செஞ்சிடுறாங்க. சோ அத மாதிரிதான் வந்து தக்ஷனுடைய நிலையும் அத மாதிரி வந்து தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றார். சோ நெக்ஸ்ட் வேர்ஸ், பவாம்ஸ்து பும்ஸ்க பரமஸ்ய மாயையா துரந்தயா ஸ்பிருஷ்ட மதி சமஸ்தத்ருத் தயா ஹதாத்மஸ்வ அனுகர்ம சேதஸ்வ அனுகிரகம் கர்த்தும் மிகார்ஹசி பிரபு. எனதன்பான பகவானே, முழுவதற் கடவுளின் வெல்வதற்கரிய மாயா சக்தியின் பாதிப்பினால் நீர் குழப்பமடைவதே கிடையாது. ஆகையினால் எல்லாம் அறிந்த நீர் அதே மாயா சக்தியினால் குழப்பமுற்றவர்களிடம் பலன் தரும் செயல்களின் மீது மிகவும் பற்றுடையவர்களிடமும் கருணையுடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சோ இந்த மாதிரி தப்பு செய்தவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து கருணை காட்டணும் அப்படின்னு சொல்றார். சோ இனி வர்ற அடுத்து ஒரு 2 வேர்ஸ்ல பார்த்தோம்னா வந்து அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றார். அவங்க வந்து தெரியாம அறியாமையில வந்து செஞ்சுட்டாங்க. சோ அதனால வந்து என்னெல்லாம் இதனால லாஸ் ஆச்சோ, லைக் வந்து கம்சாவுடைய உயிர் வந்து போயிருச்சு, வதம் பண்ணிட்டாங்க அவரை. அது போக வந்து அங்க பிருகு முனிவருக்கு, பகா தேவர்களுக்கு, அத மாதிரி எல்லாம் வந்து என்னென்ன வந்து தவறு நடந்ததோ அதெல்லாம் வந்து திருப்பி வந்து ரீகெயின் பண்ணணும், திருப்பி உங்களுடைய கருணையை காட்டி வந்து அதெல்லாம் வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றார். ஆன் பிஹாஃப் ஆஃப் டெமிகாட்ஸ், தேவர்கள் சார்பா வந்து பிரம்மதேவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றார். சோ நெக்ஸ்ட் வெர்ஸ் போலாம். டெக்ஸ்ட் 50. कुर्वात्वरश्योथनं हतस्य भूः त्वया समाप्तस्य मनो प्रजापतेः न यत्र बाहं दव बाहिना ततुः कुयाजिनो येन महो निनीयते. மொழிபெயர்ப்பு. சிவபெருமானே பிரஜாபதே. ஓகே, மொழிபெயர்ப்பு. என் அன்பிற்குரிய பகவானே, வேள்வியின் அவிர்வாகத்தினை பெரும் பங்குதாரர் நீர்.
வேள்வியின் பயனை கொடுப்பவரும் நீரே. அங்கிருந்து தீய புரோகிதர்கள் உமக்குரிய அவிர்வாகத்தினை அழிக்கவில்லை, ஆதலினால் எல்லாவற்றையும் நீங்கள் அழித்தீர்கள். இப்பொழுது அவ்வேள்வி நிறைவேறாமல் இருக்கிறது, எனவே நீர் தேவையானதை செய்து உமக்குரிய அவிர்வாகத்தினை பெறுவீராக. நெக்ஸ்ட் verse 51. जीवतात्यजमानोऽयं प्रपद्ये दाक्षिणी बहः बृहो स्मश्रूणि रोहन्तु பூஷ்ணோ தந்தாஷ்ட பூர்வவத். மொழிபெயர்ப்பு. எனது அன்பான பகவானே, உமது அளவற்ற கருணையினால் வேள்வியின் தலைவரான தக்ஷன் மீண்டும் உயிர் பெறவும், பகன் இழந்த தன் கண்களை மீண்டும் பெறவும், பிருகுமுனிவர் தன் மீசையினையும் பூஷன் தன் பட்களையும் மீண்டும் பெற வேண்டும். சோ இங்க பிரம்மா வந்து ரெக்வஸ்ட் பண்றார், இது மாதிரி தக்ஷன் வந்து உயிர் கிடைக்கணும். தென் பகன் வந்து தன்னுடைய கண்ணை இழந்துட்டார். தென் பிருகுமுனிவருடைய மீசை, பூஷன் வந்து தன்னுடைய பட்கள், இதெல்லாம் வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகத்தையும் வந்து கட்டாயம் அந்த யஜ்ஞத்தின் மூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸையும் வந்து அவர் கொடுக்கிறார். சோ நெக்ஸ்ட் verse. Text 52. देवानं भग्नगात्राणां ऋत्विजां सायुधास्मभिः भवदानुगृहीतानाम् आसु मन्यो अस्त्व अनादुरम्. மொழிபெயர்ப்பு. ஓ சிவபெருமானே, உமது கருணையினால் உமது வீரர்களினால் உடற்குறைவுபட்ட தேவர்களும் புரோகிதர்களும் தங்கள் காயங்களில் இருந்து குணமடைதல் வேண்டும். லாஸ்ட் verse, text 53. येषते रुद्रबाहो हस्तु यत् उच्छिष्टो अध्वरस्य वै यज्ञाहेन कल्पताम् अत्य यज्ञाहन्. மொழிபெயர்ப்பு. ஓ வேள்வியினை அழித்தவரே, வேள்வியில் உமக்குரிய அவிர்வாகத்தினை பெற்று உமது கருணையினால் அவ்வேள்வியினை நிறைவேற்றி வைப்பீராக. சோ ஃபைனலா வந்து அவர் யூஸ் பண்றது என்ன? சாரி, ஃபைனலா அவர் ரெக்வஸ்ட் பண்றது வந்து என்னன்னா, இந்த வேள்வியை வந்து நடத்துறதுக்கு வந்து நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். சோ இதுக்கு முன்னாடி இந்த வேள்வியை நடத்தினவங்க என்ன மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்க இழந்தது வந்து திரும்ப கிடைக்கணும். இந்த வேள்வி நல்லா நடந்து அவங்களுக்குரிய உங்களுக்குரிய ஹவிர்பாகத்தை வந்து அது மாதிரி உங்களுக்குரிய ஹவிர்பாகமும் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டியை வந்து அவர் கொடுக்கிறார். சோ அத மாதிரி வந்து அவர் திருப்பி அவருடைய கருணையின் மூலம் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வேள்வி நல்லா நடக்கிறதுக்கு வந்து இவர் கருணை காட்டணும் அப்படின்னு வந்து அவர் சிவபெருமான்கிட்ட வேண்டுறார். சோ இங்க பிரபுபாதா பர்பட்ல வந்து சொல்லியிருக்கிறார், யஜ்யங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பகவானால சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து யஜ்யங்களின் மூலம் வந்து பகவானை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது. சோ இந்த பாஸ்ட் டைம் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, யஜ்யங்களுக்கு வந்து எல்லா தேவர்களும் வந்து நம்ம அழைப்பு விடுக்கணும். அந்த எல்லா தேவர்களுக்கும் வந்து சரியான பங்கு வந்து அவங்களுடைய ஹவிர்பாகம் அவங்களை திருப்திப்படுத்தும் முகமா வந்து நம்ம செயல்படுத்தணும் அந்த யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தின் மூலம் தேவர்கள் திருப்தி அடைந்து அவங்களுடைய அவிர்வாகத்தை வந்து அவங்க பெறுவாங்க. அடுத்து அந்த யஜ்ஞம் எப்ப ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா வந்து அது பகவானை திருப்திப்படுத்தும் முகமாக அமைஞ்சால்தான் வந்து அந்த யஜ்ஞம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்பதான் வந்து அதன் மூலம் வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். சோ இதுல வந்து இத்தனை கஷ்டங்கள் இருக்கு. ஒரு யாகம் நடத்துறது அப்படின்னா வந்து சாதாரண விஷயம் வந்து இல்ல. எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்தணும். பகவான் திருப்தியானால் ஆட்டோமேட்டிக்கா தேவர்கள் திருப்தி ஆவாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் வந்து முக்கியமானது. ஏன்னா எல்லாருமே வந்து பகவானுடைய அங்கம். அதனால இந்த கலி காலத்துக்குன்னு நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட யஜ்ஞம் வந்து என்ன, நம்மளால செய்ய முடிந்த யஜ்ஞம் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்றதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் ஆக்சுவலி கேண்டோ 11ல வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, 11.5.32ல கிருஷ்ணவர்ணம் திவ்ஷா கிருஷ்ணம் அப்படிங்கிற வேர்ஸ்ல யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதசக. சோ யஜ்ஞங்கள் மூலம் ஆக்சுவலி வந்து ஆஸ்பிஷியஸ்னஸ் கிரியேட் ஆகும். நல்ல ஒரு மங்களகரமான ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல யஜ்ஞம் நடத்த போறதுனால என்ன ஆச்சு, நிறைய ட்ராஜடி லைக் நிறைய வேற விதமான விஷயங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்தது. சோ தக்ஷனுக்கே அந்த நிலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி யஜ்ஞங்களை கண்டக்ட் பண்ற அளவுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. சோ அந்த அளவு வந்து நம்ம இருந்தாலும் ஆனா யஜ்ஞங்கள் முக்கியம் அப்படின்னு வந்து பகவான் பகவத்கீதையில சொல்லி இருக்கிறதுனால இந்த கலிகாலத்துக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட யஜ்ஞம் வந்து என்னது, சங்கீர்த்தன யஜ்ஞா. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஷ்டேவ 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 கதிரண்யத.
சோ பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது அதை யஜ்யமா நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணும் பொழுது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த யஜ்யம் பண்ணதனுடைய பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா என் நாம தேயா அப்படின்னு பகவானுடைய நாமத்தின் மகிமை வந்து சாஸ்திரங்கள்ல ரொம்ப அழகா வந்து குளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அஜாமிலாவோட லைஃபையும் வந்து எக்ஸாம்பிளா பாகவதத்துல சொல்லியிருக்கிறாங்க. சோ அதுல 11th cantoல கன்க்ளூட் பண்ணியிருக்கிறார் இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தை நடத்துவதன் மூலம். சோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம யாகம் நடத்துறப்ப, அதாவது நம்ம மங்களகரமான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து இந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தை வந்து கண்டக்ட் பண்ணணும். இந்த நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வேருக்கு தண்ணீர் ஊற்றப்படுவது போல பகவானை திருப்திப்படுத்தும் முகத்தின் மூலம் எல்லா தேவர்களும் வந்து அதன் மூலம் திருப்தி அடைவாங்க அப்படின்னு வந்து அதனுடைய ரிசல்ட்டும் வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ மாரஜிஸ். இது வரைக்கும் பேஷண்டா பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எதுவும் கேள்விகள் இருக்கா? எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ்? மாதாஜி அது கோலோக நமஸ்காரம். சொல்லுங்க மாதாஜி. நடுவுல எத்தனாவது நம்பர்னு தெரியல. அதுல அவரவர்களோட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி புண்ணிய லோகங்களுக்கோ இல்ல பூமிக்கோ இல்லாட்டி அந்த மாதிரி அது வந்து பகவான்னு சொன்னீங்க. யார குறிக்குது அது? யார் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறானா? இல்ல இது வந்து கிருஷ்ணரை குறிக்குதா இல்ல சிவபெருமான குறிச்சு சொல்றாரான்னு ஒரு டவுட் வருது. ஓகே, முதலியே பார்த்தோம் சிவபெருமான்கிறவர் நிலை வந்து 2 கேட்டகரியா கன்சிடர் பண்ணப்படுது. சதாசிவா அப்படிங்கிறவர் வைகுந்த லோகத்துல உள்ளவர். சோ இங்க வந்து ஆக்சுவலி இவரை டிரான்சிடென்டல் பர்சனாலிட்டியா கன்சிடர் பண்ணி தான் வந்து பிரம்மா வந்து குளோரிஃபை பண்றார். இல்ல டிரான்சிடென்டல்னா அவருக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்லக்கூடாது, அவருக்கு உயர்வாவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த வைஷ்ணவ ஆராதத்துல சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ணருக்கு ஈக்குவல். அப்போ இஸ் ஈக்குவல் டு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன் மாதாஜி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல புரியுது. அதுதான் நான் ஒரு இது கோட் பண்ணேன் இல்லையா, ஸ்டான்ஸால வந்து சாக்ஷாதரித்வேனா சமஸ்த சாஸ்தி. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம ஆன்மீக குருவை பகவானுக்கு சமமா நினைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் இதுவும். அதாவது அவரை வந்து நம்ம சாதாரணவங்கள வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, நம்மளை விட உயர்ந்தவங்க, தெய்வீகத்தன்மை நிறைந்தவங்க அப்படிங்கிற கேட்டகரியில பார்க்கணும். தே ஆர் நாட் ஈக்குவல் டு அஸ், ஜீவ தத்துவ கேட்டகரியில வரமாட்டார். அதே சமயம் தெய்வீகத்தன்மை நிறைந்தவர், நான் இப்ப டிரான்சிடென்டல் அப்படின்னா தெய்வீகத்தன்மை நிறைந்தவர் அப்படிங்கிறப்ப அவர் ஆன்மீக உலகத்துல இருக்கிறவர். ஆன்மீக உலகத்துல பகவானுடைய அங்கங்கள் நிறைய இருக்காங்க, எண்ணற்ற வைகுந்த லோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு வைகுந்த லோகத்துக்கும் பிரிசைடிங் டீட்டியா எண்ணற்ற ஃபார்ம்ல வந்து பகவான் இருக்கிறார். சோ அததான் வந்து மீன் பண்ணுது. இப்போ இவரு சதாசிவன்றவரு அப்ப பகவானோட எக்ஸ்பான்ஷன்ன்றீங்களா? ஆமா, நான் சொல்ல மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதான் எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க, அப்படிதான். ஆமா. அண்ட் இந்த இடங்கள்ல எல்லாம் சொல்றப்போ கிருஷ்ணரோட வேலையை செய்யற மாதிரியே வருது நீங்க சொல்ற எல்லாமே. பகவான் கிருஷ்ணர் செய்யற வேலைகளை சொல்ற, அப்பதான் டவுட் வருது, இது எப்படி அவர் இவருன்ற மாதிரி ஒரு சின்ன எதனால சந்தேகம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அவருடைய சக்திகளின் மூலம் செயல்படுது. இப்ப வந்து சிவ தத்துவா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சிவ தத்துவாவுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், தி ஆஸ்பிஷியஸ் எனர்ஜி, மங்களகரமான சக்தி. மங்களகரமான சக்தி இல்லையா, ஒரு ஆஸ்பிஷியஸ் எனர்ஜி, மங்களகரமான. அடுத்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டு என்னன்னு சொல்றோம், பகிரங்க சக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கும் வந்து மூல காரணம் யாரு? மூல காரணம் பகவான் கிருஷ்ணர் தான், எல்லாமே அவர்தான். அப்படிதான். அப்ப ஆஸ்பிஷியஸ் எனர்ஜியினுடைய ரூட் காசும் அவர்தானா? அவர்தான். அதுதான் இன்டைரக்டா அவரை தான் குளோரிஃபை பண்றாங்க. பட் இங்க அவர் என்ன, அதாவது அந்த சக்தி வந்து இந்த செயலை ஆற்றுறதுனால நம்ம அந்த சக்தியை குளோரிஃபை பண்றோம். இது சாரி டைம் இருந்ததுன்னா ஜஸ்ட் இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலம் சொல்றேன். இப்ப நம்ம பர்சனலா மெட்டீரியலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு ஓவியம் வந்து நல்லா வரைவாங்கன்னு வைங்க. சோ அவர் வந்து அந்த மாதிரி ஓவியம் வரைவார், இந்த மாதிரி பார்த்த உடனே வரைவார் அப்படின்னு அவருடைய திறமையை வந்து குளோரிஃபை பண்றோம். So இது வந்து எதை மீன் பண்ணுது? We are indirectly glorifying the person. Okay. By glorifying the
talents, we are actually indirectly glorifying the person who possesses that talent. இல்லையா? அந்த திறமையை வச்சிருக்கிறவரை நம்ம வந்து glorify பண்றோம். அதே மாதிரிதான் this auspicious energy is one of the energies of the supreme personality of Godhead. So indirectly வந்து இவர் பண்றது சொல்றதெல்லாம் வந்து it reflects to கிருஷ்ணான்றீங்க. Of course. ஆமா. ஓகே ஓகே, நான் வந்து தனியா இது பண்ணதுனால தான் கன்ஃபியூஷன். இவர் ஒரு தனி அப்படின்ற மாதிரி யாருமே தனி இல்ல. நோ, எல்லாருமே வந்து பகவானோட கனெக்ட் ஆனவங்க தான். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. அவர் இல்லாமல் எதுவுமே இல்ல. இந்த உலகத்துல இல்ல, ஆன்மீக உலகத்திலயும் இல்ல. ரித்தே அர்த்தம் ந பிரதீயேத, ரித்தேதம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி அப்படின்னு அவர் பிரம்மாக்கு சொல்றாரு முதல்லயே. என்னோட கனெக்ட் பண்ணாம நீ என்னதையுமே நினைக்காத, எதுவுமே என்னோட கனெக்ட் ஆகாம இல்ல அப்படிங்கிறார். ஓகேமா. ஏன்னா வெளியில வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் ஆஃப் நம்ம இப்போ சாஸ்திரம் தெரியுது, ஓகே, நம்ம அதை வந்து யாராவது கேக்குறப்ப we have to explain. That's why I am asking. நிச்சயமா இதுல கான்ட்ரோவர்சி they will ask. அப்போ நம்ம இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, அந்த கோலோக சார்ட் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா மாதாஜி, ப்ளீஸ். இது வந்து நம்ம கோலோக சார்ட்ல அழகா கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த தாம் உடைய பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிளேஸ்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம். சோ மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? கீழே கொஞ்சம் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி யூனிவர்சல் பாயிண்ட். மாதிரி எனக்கு ஒரு ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா I have another picture of Golokada. Yes, Mataji, please. Yeah. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஃபைலுக்கு போறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்ப சிவன் வந்துட்டு தமோ குணத்துக்கு அதிபதியா பகவான் நினைக்கும் போதுதானே அவருக்கு சதாசிவங்கிற பேர் கிடைக்குது. இல்ல மாதாஜி, ருத்ரா அவருடைய பேர். மாயையோட அந்த இதுல அந்த முக்குணங்களுக்கு அதிபதி ஆகும் போது என்ன பேர் வந்தது? முக்குணங்களுக்கு அதிபதியா அவர் வந்து அதான் சிவா அப்படின்னு சொல்றாரு. சதாசிவா அப்படிங்கிறது வைகுந்த லோகத்துல இருக்கிற அவருடைய பொசிஷனை குறிக்கிறது தான் சதாசிவா. ஓ, வைகுந்த லோகத்துல இருக்கிறது. சாரி மாதிரி என்னுடைய ஃபைல் நான் வச்சிருக்கிறது எப்படி ஷேர் பண்ண, ஒரு நிமிஷம். மச்சி, எனக்கு ஏதோ வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? மச்சி, இந்த சார்ட்டா பாருங்க, இது நான் ஃபுல்லா காமிச்சிருக்கேன். இதுவா? அதாவது கீழே வந்து பிரம்மஜோதி வரும். நான் காமிக்கிறேன், இதை எப்படி ஷேர் பண்றது இப்போ, ஒரு நிமிஷம். கீழே வாங்க மாட்டேஜி, கீழே தான் நீங்க காமிச்சீங்க இல்லையா? இப்போ லைக் ஆக்சுவலி வந்து அதுல மகேஸ்வர தாம் இருக்கும். மகேஸ்வர தாம் வந்து வரும். என்கிட்ட இருக்குது ஃபைல், ஒரு நிமிஷம். மாத்தி இப்ப தெரியுதா? யா, தெரியுது மாதாஜி. ஓகே. சோ இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இங்க மேல இருக்கிற பாயிண்ட் இது வந்து ஃபுல்லா வைகுந்த லோகாஸ், எண்ணற்ற வைகுந்த உலகங்கள் இருக்கு இங்க. இல்லையா? அயோத்தியா தான் வருது. சோ அந்த உலகத்துக்கு வெளியே வந்து என்ன இருக்கு? பிரம்மஜோதி. ஓகே, கீழே வெளியில பார்த்தோம்னா வந்து பிரம்மஜோதி. இந்த பிரம்மஜோதிக்கும் வைகுந்த லோகத்துக்கும் இடப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வந்து கைலாஷா, இங்க பாத்தீங்கன்னா சதாசிவா கொடுத்திருக்கு இல்லையா? சோ பிரம்மஜோதியிலேந்து உள்ள என்ட்ரி லெவல்லயே வந்து அவர் இருக்கிறார். ஆன்மீக உலகத்தினுடைய என்ட்ரி லெவல்ல வந்து இந்த கைலாஷ தாம் வந்து இருக்கு, சதாசிவா அப்படிங்கிறது. சோ இந்த பிரம்மஜோதிக்கு கீழே இது வந்து விரஜா ரிவர் அப்படின்னு சொல்லப்படுது. தென் அதுக்கு கீழே வந்து இங்க வந்து மெட்டீரியல் யூனிவர்சஸ் வந்து இருக்கு. கிளியரா இருக்க மாதிரி இந்த பிக்சர்? தேவிதாம் எங்க இருக்கு மாதாஜி? அப்போ
தேவி மகேஸ்வரி, அதாவது தேவி தாமுக்கு மேலதான் வந்து கைலாஷ தாம் இருக்கும். தேவி தாம் வந்து உங்களுக்கு இங்க இருக்கிறது இல்ல. தேவி வந்து யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது இல்ல தேவி தாம். பிரம்மஜோதிக்கு கீழேல வரும். அது 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 பத்தி அது கீழே வரும். அது வந்து மேபி இவங்க போட்ட பிக்சர்ல இருக்கலாம். நான் ஜஸ்ட் இதை மட்டும் கைலாஷா எங்க இருக்குங்கிறதுக்கு மட்டும் இதை எடுத்தேன் நானு. மாதாஜி போட்ட முதல் பிக்சரை நான் அதை ஸ்டாப் பண்றேன். மாதாஜி நீங்க போட்டதுல வந்து மேபி தேவி தாம் வரலாம். கீழே வந்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல ஓகே, இதெல்லாம் மேல போயிருது. இந்த இருக்கு இல்லையா சதாசிவா, சதாசிவலோகா இங்க தெரியுது இல்லையா, இதுதான் சதாசிவலோகா. ஓகே, சோ இங்கேருந்து வரவர் சம்பு, மாயா, சோ கார்னோதக்ஷாய் விஷ்ணு, ரமாதேவி. இவங்க உங்களை கிளான்ஸ் பண்றதன் மூலம், ஓகே, கார்னோதக்ஷாய் விஷ்ணு வந்து இவங்களை கிளான்ஸ் பண்றதன் மூலம் ரெண்டு வேர் வந்து உருவாக்குறாங்க. சோ த மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன். மாஸ்குலைன் இந்த ஆன்மீக பிரின்சிபலா வந்து ஷம்பு வரார். தென் ஃபெமினைனா ஃபீமேலா வந்து மாயாதேவி. இவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கத்துல தான் வந்து இங்க வர்றது வந்து பார்வதியும் சிவனும் பார்வதியும். ஓகே, அவங்க தான் இது இன்சார்ஜ். இந்த மாயாதேவி தான் வந்து துர்கா, ஷம்பு இவர் தான் வந்து ருத்ரர், இவருடைய இது. சோ அவங்க தான் வந்து லட்சுமி மாதாஜி, என்ன மாதாஜி? லட்சுமி இருக்காங்களே அவங்க? லக்ஷ்மி எங்க இருக்காங்க? இங்க ரமாதேவி, கார்னோதக்ஷாய் விஷ்ணு இருக்காங்க. ஓ, ரமாதேவின்னா யார் மாதாஜி? ரமாதேவி வந்து அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், லைக் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய சாயல். அவங்கதான் வந்து ரமாதேவி, நிழல் உருவம் மாதிரி. நிழல் உருவம் மாதிரி. ஸோ டிரான்ஸ்டென்டல் பர்சனாலிட்டி, அவங்களுடைய நிழல் உருவம் வந்து ரமாதேவி. ஸோ அவங்க பார்க்கறதன் மூலம், ஸோ இவங்க மூலம் வந்து இந்த ரெண்டு பிரின்சிபல் வந்து உருவாகுது, ஷம்பு அண்ட் மாயா. ஸோ அவங்க தான் வந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து சிவன் அண்ட் பார்வதியா, அம்மையப்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி வந்து ஆட்சிமை பண்றது. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, ஒரு டவுட். இப்போ நம்ம இதுல வந்து இப்போ காரணோதக ஷாய் கிட்ட இருந்து நிறைய இந்த பபிள்ஸ் மாதிரி அண்டங்கள்லாம் வருது இல்லையா? ஸோ இப்படி இதுல உருவாகக்கூடிய ஒவ்வொரு அகைன் நிறைய இந்த பாத லோகங்களுக்குமே பிரபஞ்சங்கள். இந்த மாதிரி அகைன் ஷம்பு மாயா அப்படி அவங்களுக்கும் தனித்தனியா வருமா, இல்ல ஒன்லி இவங்க தான் இதுக்கு எல்லாத்தையுமே பிரின்சிபல் டெய்டிஸா? இல்ல, ஒவ்வொரு உலகத்துக்கும் தனித்தனியா இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர். எப்படி பிரம்மா பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு இருக்கிறது வந்து சதுர்முகம் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு உலகத்துக்கும் பிரம்மா இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெவ்வேறு இருப்பாங்க. கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் அனிலியேஷனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, டெஃபினட்டா உண்டு. ஓகே ஓகே மேதாஜி. ஸோ இது இந்த யூனிவர்ஸ்லயே இதை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலா போல, பட் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பிரம்மாவை பற்றி அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. பிரம்மா வந்து 4 ஃபேஸ் இங்க இருக்கிறது, அது மாதிரி எண்ணற்ற முகங்களோட பிரம்மாக்கள் வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப, அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லா யூனிவர்ஸுக்கும் தனித்தனியா உண்டு, ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் தனித்தனியா உண்டு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜிஸ். ஸோ வேற எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ மாதாஜி. ஆஸ் யூஷுவல் நான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மாதாஜி எந்த கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப எளிமையாவும் ரொம்ப எல்லாத்துக்கும் புரிய மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத வாங்கி மாதாஜி கி ஜெய். க்ளோசிங் பிரேயர் ஆரம்பிச்சிடலாம். லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ரொம்ப அருமையா, இது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கிற ஒரு டாபிக் தான். அதனால நிறைய டீட்டெயில்ஸோட ரொம்ப எங்களுக்கு புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி மாதாஜி.
एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्मापि एकं तस्य देवस्य सेवा तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देव कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवं सुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कात्यायनी महामाये महायोगिन्नदीश्वरी नन्दगोपसुतं देवी पतिं मे गुरुते नमः। श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्ण तवास्मि। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे।